ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமை இல்லையா? இன்றைக்கி வேலையிலேருந்து வந்தோடனே சாமிக்கு பிரசாதம் பண்ணணும், அதே சமயத்தில் டின்னரும் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரே தான் அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து வெண்பொங்கலும், சாமி பிரசாதத்துக்கு வந்து சக்கரை பொங்கலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்துகிட்டு இருந்தால் ஃப்ளாக்ஸ் வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் தேங்காயை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் ஒரு பக்கமும் சக்கரை பொங்கல் ஒரு பக்கமும் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒர்க்லேருந்து வரும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அது போக ரொம்ப டயர்டு வேறு. அதனால் வந்துட்டு சிம்பிளாக ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ண ஆரம்பித்தேன். சாம்பார் ஆல்ரெடி இருந்தது, அதனால் வந்துட்டு வெண்பொங்கலை ஈஸியாக வச்சிடலாம். ஏன்னா மாவு வேறு கிடையாது. இந்த வீக்கு பயங்கர கோல்டுங்க. இங்கே பீக் வின்டராக நியூசிலாந்தில். ஸோ இந்த வீக் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா காரில் உள்ள விண்டோ எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் செம்ம கோல்டாக இருக்குங்க. பாருங்களேன், என்னோட சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். ஃப்ளாக்ஸ் ரொம்ப சமத்து பையங்க. சொன்னதை அப்படியே கேட்டுப்பான். அவன் இன்னும் 2 இயர்ஸ் கூட ஆகலை. பட் ஆனால் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுப்பான். ஆனால் அந்த பூஜை ரூம் பக்கத்தில் மட்டும் போனால் போதுங்க, ஆளாக வந்து உட்காந்துருவான். அது நானாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யார் போனாலும் வந்து உட்காந்துருவான். இங்கே குங்குமப்பட்டெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கான் பாருங்கள். அப்புறம் பிரசாதம் வாங்கினாதான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவார்.